வணக்கம். ஸ்ரீ பகவான் ஜோதிடம் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். நம்ம பொதுவாக நிறைய விஷயங்களை பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். ஜோதிடம் ரீதியாக நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் இப்போ நம்ம மேஷம் ராசிக்கு பொதுவாக நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது அரைச்சமாகவே அரைக்காமல் எல்லாரும் சொல்கிற விஷயத்தையே சொல்லாமல் சொல்லாத விஷயத்த சொல்லுவோமே. இன்றைக்கி பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்பில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் எடுத்துக்கிட்டாலும் பொது பலன் அப்படிங்கிறது நிறைய சொல்ல முடியும். அந்த பொது பலனை கேட்டுட்டு இன்றைக்கி நிறைய பேர் கொந்தளிச்சுட்டு தான் போயிட்டுருக்கீங்க. அதாவது சொல்லப்போனால் எனக்கு அப்படி நடக்கலையே, மேஷராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆஹா ஓகோன்னு சொல்கிறாங்க, அப்படி எதுவும் நடந்தபாடு இல்லையே, அதே மாதிரி மேஷராசிக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்களே ஆனால் நல்லா இருக்கே, இப்படி பல கருத்துக்கள் பல விதமாக இருக்குது. அப்போ அந்த பொது பலன் எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம இயற்கையாக மேஷராசிக்கு பொதுவாக இதுதான், இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்னா எந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து சொல்லணும், அதாவது செய்யணும், அப்படியான விஷயங்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த மேஷம் ராசியில் பொதுவாக இந்த மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. மேஷம் ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அப்போ அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும், பரணி நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும், அதே கிருத்திகை நட்சத்திரக்காரங்க என்ன செய்யணும், இப்படி ஒரு சில கேட்டகரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அப்போது அந்த மாதிரி வகையில் இவங்க இதை செஞ்சால் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் சாதகமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை எடுத்துக்கோங்களேன். அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமாக செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் உணவு அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரலாம். ஒருவேளை இப்போ ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு 2வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நெல்லிக்காயை குறிக்கும். இந்த நெல்லிக்காயை குறிக்கக்கூடிய அந்த உணவை நம்ம அடிக்கடி சாப்பிடும் பொழுது, அதை அடிக்கடி நம்ம ஆக்டிவேட் செய்யும் பொழுது உங்களுக்கு தனம் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உதாரணத்துக்கு பணம் வர வேண்டிய விஷயங்கள் இருக்குது, பணம் யாரோ ஒருத்தங்க நமக்கு கொடுக்கணும், இல்லை நமக்கு வர வேண்டிய நீண்ட நாளாக வர வேண்டிய ஒரு விஷயங்கள் வராமல் தள்ளி போயிட்டே இருக்குது, இழுத்துக்கிட்டே இருக்குது, ஒரு வருமானம் அப்படிங்கிறது நிலையாகவே இருக்க மாட்டேங்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெல்லிக்காய் உணவை நீங்கள் அடிக்கடி ஆக்டிவேட் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சாதகமாக இருக்கும். ஒரு வேளை இப்போ இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா நமக்கு சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா இதில் சூட்சமம் இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு சுக்கிர பகவான், பரணி நட்சத்திரத்தினோட அதிபதி சுக்கிர பகவான் சுபரா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒருவேளை சுபரா இல்லை, அசுபரா இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணணும், 6, 8, 12 மறைவு பெற்றிருக்காரு, இல்லை யோகி இல்லாமல் அவயோகியாக இருக்கார், இல்லை லோ டிகிரியில் இருக்கார், இந்த மாதிரி சுக்கிரன் வீக்காக இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை சாப்பிடாமல் தானம் செய்யலாம். அப்போ அந்த நெல்லிக்காயை தானம் செஞ்சுட்டு வந்தாலும் அந்த நட்சத்திரம் ரீதியாக உங்களுக்கு வருமானத்தை ஆக்டிவேட் செஞ்சுட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு தானம் செஞ்சுட்டு இருக்கோம், யாருக்கு வேணாலும் தானம் செய்யலாம். இதில் சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னம் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னமே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன் எங்கே போயிருக்கா, ஒரு வேளை கடக ராசியில் இருக்கார், கடக ராசியில் சுக்கிரன் இருக்கார் அப்படிங்கிறப்போ உங்கள் லக்னத்துக்கு அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய கடகராசி 4ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடிய தாய்மார்களுக்கு நீங்கள் தானம் செய்யலாம். இதுவும் திங்கட்கிழமை சுக்கிரன் வரும்பொழுது நீங்கள் தானம் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனம் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சீராக அமையும், அதாவது நல்ல பாசிட்டிவான ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி கேட்டிங்கன்னா துர்காதேவி வழிபாடு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். சுக்கிரன் நல்லா இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் துர்காதேவி வழிபாடு, அதே மாதிரி சென்னைக்கு பக்கத்தில் அரக்கோணம் திருவாலங்காடு காளி கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரலாம். ஏன்னா அங்கே தான் பரணி நட்சத்திரத்தினோட கதிர்வீச்சு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பரணி தீபம் நம்ம திருவண்ணாமலை கோவிலுக்கு போய் பார்த்தாலும் சரி, பரணி தீபம் அன்னைக்கு நீங்கள் அங்கே போனாலும் சரி, இல்லை பரணி தீபத்தினோட குறியீடு ஃபோட்டோ வாங்கி நீங்கள் அடிக்கடி அதை பார்த்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிரன் சார்ந்த அந்த தனம் ரீதியான விஷயங்களை உங்களுக்கு அதிகமாக ஆக்டிவேட் ஆகும். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க எடுத்துக்கோங்களேன். இப்போது அஸ்வினி ராசியில் பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியான சில சூட்சம விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்போது அது கேட்டிங்கன்னா நீங்கள் ஹோமம் வழிபாடு, இப்போ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஹோம வழிபாடு நடத்துகிறாங்க, கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, ஹோம வழிபாடு பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வீடு புண்ணியாச்சனை பண்ணுறாங்க, அங்கே கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அதிகமாக போயிட்டு வரலாம். இப்போ எனக்கு டஸ்ட் அலர்ஜிங்க, எனக்கு ஸ்மோக் ஆகாதுங்க அப்படின்னு சொன்னாலும்
கண்ணில் பார்த்தா போதும், நம்ம அங்கேயே மணிக்கணக்காக இருக்கணும்னு கிடையாது. ஸோ அதை அடிக்கடி நீங்கள் பார்க்க என்ன ஆகும், தனம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். தனம் மட்டும் கிடையாதுங்க, அதிர்ஷ்டம், செல்வம், ஒரு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் பாசிட்டிவாக வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரகம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியம். அப்போது உங்களோட கிரகம், அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு அந்த கிரகம் சுபராக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். கிருத்திகை நட்சத்திரம், சூரியன் நல்லா இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிடலாம். பேரிச்சம்பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட உங்களுக்கு தனம் ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அது சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணுமா, வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணுமா, இதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. பொது பலனை விட்டுருங்க. நேரம் நல்லா இல்லை, சனி வந்திருக்கு, சனி அப்போ 12ஆம் இடத்துக்கு விரைய சனியாக வந்திருக்குது, 7 சனி நடக்குது, 3ல் குரு போயிருக்காரு, கேது அங்கே இருக்கார், ராகு இங்கே இருக்கார், எதுவும் கண்டுக்க வேணாம். இந்த பொது பலனெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இதை மட்டும் செய்யுங்க. லாஜிக்காக நம்ம என்ன செய்யணும், எது வந்தால் என்ன, நம்ம இதை செஞ்சால் போதுமா, இதை மட்டும் செய்யுங்க. அப்போ நீங்கள் பேரிச்சம்பழம் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. சூரியன் கெட்டு போயிருக்கா, பேரிச்சம்பழம் தானம் பண்ணுங்கள். சூரியன் எங்கே இருக்கார், எந்த ராசியில் இருக்கார், அந்த ராசி உங்களுக்கு எத்தனாம் இடம், யாருக்கு தானம் பண்ணணும், இப்படி நீங்கள் கரெக்டான முறையில் அதை நீங்கள் ஆக்டிவேட் செஞ்சாலே போதும், பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க, அஸ்வினி ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சின்ன விஷயங்கள், கிருஷ்ணர் வழிபாடு நீங்கள் செய்யலாம். கிருஷ்ணர் வழிபாடு, ரோகிணி நட்சத்திரம், பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதிகமாக ஆக்டிவேட் செய்யலாம். அதே மாதிரி நாவல் பழம், இப்போ கரெக்டாக பாருங்கள், ரோகிணி நட்சத்திரத்துக்கு, அதாவது உங்களோட 2வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், அதை நீங்கள் சரியான முறையில் ஆக்டிவேட் பண்ணணும்னா நாவல் பழம், இப்போ சீசன் வந்திருக்குது, இந்த சீசனில் நாவல் பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க. நாவல் பழம் சாப்பிட உங்களுக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் சார்ந்த தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, அது உங்களுக்கு சீராக அமையும். அதாவது பாசிட்டிவாக அதில் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு வேளை சந்திர பகவான் கெட்டு கிடக்குங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, லக்னத்துக்கு சந்திரன் கெட்டு போய் கிடக்கிறார், லோடிகள் இருக்கார், வீக்காக இருக்கார், எதுவாக இருக்கட்டுமே தானம் செஞ்சுருங்க. யாருக்கு தானம் செய்யணும், அதே மாதிரி தான் எந்த இடத்துல கிரகம் இருக்குது, சந்திரன் எங்கே இருக்கார், இப்போ மேசராசி, சந்திரன் உங்களுக்கு மேசராசியில் தான் இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், உங்கள் லக்னத்துக்கு சந்திரன் எத்தனாம் இடத்துல இருக்குது, இப்போது உதாரணத்துக்கு மேச லக்னமாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேச லக்னமாக இருக்குது, இல்லை வேண்டாம் வேறு லக்னம் எடுத்துக்கலாமே, ஒரு வேளை துலா லக்னம் இருக்குது, துலா லக்னத்துக்கு மேச ராசி எத்தனாவது ராசி, 7வது ராசியாக வரும். அப்போ 7ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணணும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், கலஸ்தர ஸ்தானம், அதாவது திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவோம், நண்பர்கள் சொல்லுவோம், இதே வந்து பொதுமக்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை சந்திர ஓரையில் நாவல் பழ தானம் பண்ணுங்களேன், சிம்பிள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சூட்சமங்களாக, அதாவது அதிசூட்சம விஷயங்களை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி அதை நம்ம செயல்படுத்தினாலே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இது நம்ம இதை விட்டுட்டு நம்ம போயிட்டு கசன்னு அந்த பொது பலன் அது இதுன்னு கேட்டுட்டு நம்ம ஏன் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணணும், இவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் பொது பலன், பொதுவான பலன், உங்களுக்கு இண்டிவிஜுவல் பலன் கிடைக்கணும். எனக்கான பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகம் தான். அப்போ உங்களோட ஜாதகத்தில் கிரக பலம் எப்படி இருக்குது, எந்த கிரகத்தை ஆக்டிவேட் செய்யணும், எந்த கிரகத்தை தொட்டால் நம்ம ஜெயிக்க முடியும், இதில் நிறைய கேள்விகள் வரும். எனக்கு வந்து தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்குதுங்க, இல்லை எனக்கு உடல் ரீதியாக ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமணம் ஆகலை, இந்த மாதிரி பொதுவாக ஒரு 5-6 கேள்வி தான் இருக்கும். அதிகபட்சம் என்ன கேள்வி கேட்க போகிறீங்க. ஸோ இந்த 5-6 கேள்விகள் மட்டும்தான் நமக்கு எல்லாருக்கும் தேவை அதிகமாக இருக்குது. அப்போது இதுக்கு எந்த கிரகத்தை நம்ம தொடணும், எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். ஒருவேளை ஜாதகமே மோசமாக இருக்குதுங்க, மோசமான ஜாதகத்தையுமே ஜெயிக்க வைக்க முடியும்னா அது கிரக பலத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போ உங்களோட ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களோட ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கணுங்க, எனக்கு எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும், எதை செஞ்சால் நான் ஜெயிப்பேன், எனக்கு வாழ்க்கையில் நல்லது எப்போ நடக்கும், இது மாதிரி கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி வைங்க, கன்சல்டிங் ஃபீஸ் அனுப்பி வச்சுட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. அடுத்ததாக நம்ம ரிஷபராசியை பற்றி பார்ப்போம். தொடர்ச்சியாக பார்த்துட்டே போக போகிறோம், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக தொடர்ந்து வரும். நன்றி, வணக்கம். பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர். திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா? மனைவிக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனையா? கணவனுக்கு ஆண்மை குறைவா? குலம் விருத்தியடைய வாரிசு இல்லையே என்று வருந்துகிறீர்களா? உங்கள் ஜாதகத்தில் புத்திர தோஷமா? குழந்தையின்மையால் குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? ஏராளமான மருத்துவ செலவுகள் செய்தும் தீர்வு கிடைக்கவில்லையா? இனி எதற்கும் கவலை வேண்டாம்.
பாரம்பரிய முறைப்படி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு காணும் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9043953737.